ஸோ கடந்த நாட்களில் நான் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை நான் தியானித்து கொண்டிருக்கிறேன். In the past weeks, I was meditating on the book of Exodus. அநேக காரியங்களை ஆண்டவர் அதன் மூலமாக எனக்கு உணர்த்தி என்னோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறதை நான் பார்க்கிறேன். I see that the Lord has been convicting me many things and He has been teaching me many things from that book. இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமானது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் களைந்து போட வேண்டிய ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். Even today, I want to preach something which is very important for our lives and something that we have to remove from our lives. இது பெரும்பாலுமே அநேக தேவனிடத்தில் நெருங்கி இருக்கிறவங்க இல்லைன்னா தேவனோடு கூட பழகி கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் காணப்படுகிற ஒரு பாவம் இது. This is the sin which is very common among people who are very close with the Lord. அது வெளியே தெரியாது, ஆனால் அது உள்ளுக்குள்ளே அவங்க மறைத்து வைத்து கொண்டிருப்பாங்க. This is not very obvious, but then this is hidden within them. ஆனாலும் கூட ஆண்டவர் அது ஏற்ற காலத்தில் அவங்க வாழ்க்கையிலேருந்து அதை களைந்து போடும்படி தவணை கொடுப்பார். அவங்க அதுலேருந்து சீரியஸாக இல்லைன்னு சொன்னால் ஒரு நாள் அதை அவங்க வாழ்க்கையிலேருந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுவார் ஆண்டவர். The Lord will also give them the time to remove those things from their lives, and if they're not serious, the Lord will remove them from the church. இது ஏதோ பழைய உடன்படிக்கையில் நடந்த காரியம் அல்ல, அது இந்த நாட்களிலும் இந்த ஆண்டவருடைய இந்த நாட்களிலும் நடந்து வருகிற ஒரு காரியம். This is not something which happened in the old covenant, but these are things which are happening even today. அதனால அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க முன்னேறுகிறது இல்லை. That's why they do not advance in their Christian life. They do not progress. முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் ஆடிப்படுறாங்க. I see that those who had been first, they become last, and those who had been last, they become first. அதில் நாம் அதில் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. There's nothing to boast in that. தேவனாக்கும் ஒரு காரியத்தை செய்கிறவர் ஒவ்வொரு இடத்துலையும். The Lord is the one who does things in each place. ஆகவே தான் இந்த நாளிலும் கூட அருமையான சகோதர சகோதரிகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறது உங்களுக்கு நல்லது. So beloved brothers and sisters, it is very good for each of you to judge yourself today. உங்களிடத்தில் அது இருக்குதான்னு நீங்க பார்க்கிறது உங்களுக்கு நல்லது. It is good to see whether these things are in you. யாத்ராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம். Exodus chapter 32. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம். Exodus chapter 32. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். Exodus chapter 32 verse 1. Now when the people saw that Moses delayed to come down from the mountain, the people assembled about Aaron and said to him, "Come, make us a god who will go before us. As for this Moses, the man who brought us up from the land of Egypt, we do not know what has become of him." அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். Aaron said to them, "Tear off the gold rings which are in the ears of your wives, your sons and your daughters, and bring them to me." ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். Then all the people tore off the gold rings which were in their ears and brought them to Aaron. அவர்கள் கையில் இருந்த அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருபிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். He took this from their hand and fashioned it with a graving tool and made it into a molten calf. அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். And they said, "This is your God, O Israel, who brought you up from the land of Egypt." ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். Now when Aaron saw this, he built an altar before it, and Aaron made a proclamation and said, "Tomorrow shall be a feast to the Lord." மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். So the next day they rose early and offered burnt offerings and brought peace offerings, and the people sat down to eat and to drink and rose up to play. இது சீனாய் மலையில் அடிவாரத்தில் நடந்த ஒரு சம்பவம். This happened at the foothills of Sinai.
ஆரோன் வந்து மோசேயினுடைய அவனை விட வயது மூத்தவன் அவன். Aaron was older than Moses. மோசே இப்பொழுது யோசுவாவை கூட்டுக்குன்னு அவர் வந்து தேவனுடைய கற்பனைகளை வாங்கும்படிக்கு அவர் அந்த கற்பனைகளை எடுத்துக்கணும் அவர் மலை மேலே போயிருக்கார். Moses has gone up to the mountain along with Joshua in order to receive the commandment from the Lord. போய் 40 நாள் ஆகிவிட்டது. 40 days have passed by. உடனே ஜனங்கள் எல்லாரும் வந்து ஆர்வன்ற சொல்றாங்க, மோசே என்ன ஆனாருன்னு தெரியல, காணாமல் போயிட்டாரான்னு தெரியல, அங்கே மறிச்சு போனாரான்னு தெரியல, ஆள் அட்ரஸே காணும். So these people, they went to Aaron and said, we do not know what has become of Moses who went to the mountain. We don't know whether he got lost or whether he died. எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ண வேண்டும் என்றார். So they said, make us a god who will go before us. உடனே ஆரோன் என்ன பண்றான்னு சொன்னா அவர்களிடத்திலிருந்து புன்னணிகளை கேட்டு வாங்குகிறான். So now Aaron receives all the gold rings from them. அந்த பொண்ணுகளை கழட்டி அவன் வந்து ஒரு சிற்பக்கருவினால அதை வந்து கருபிடித்து ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்குகிறான். So he receives that, and then with a graving tool he makes a molten calf. நான் இந்த நாள்ல உங்களோடு கூட பேசுகிறது ஆரோன் உண்டாக்கின பொன் கன்றுக்குட்டியை பற்றி உங்களோடு கூட பேசுறேன். And today the thing that I want to talk to you is about the molten calf which Aaron made. ஏன்னு சொன்னா தேவன் வந்து இந்த வசனம், இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 35வது வசனத்தை வாசித்து பாருங்க. Because if you read at the last verse of this chapter, verse 35, ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார்னு எழுதப்பட்டிருக்கு. Then the Lord smote the people because of what they did with a calf which Aaron had made. ஆரோன் தான் அந்த கன்றுக்குட்டியை செய்தான். Aaron was the one who made that calf. ஆனா இங்க வந்து ஏன் அவன் இந்த கன்றுக்குட்டியை அவன் செய்தான்? Why did he make that calf? அதுவும் ஒரு பொன் கன்றுக்குட்டியை போய் அவன் செய்யறான். That too, it was a golden calf. அவன் அந்த பொன் கன்றுக்குட்டியை செய்வதற்கு முகாந்தாரம் என்ன? What is the reason for making that golden calf? நீங்க இதை கொஞ்சம் தியானித்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நாமும் இப்படிதான் சில பொன் கன்றுக்குட்டிகளை செய்து நம்ம இடத்துல நம்ம வச்சுன்னு இருப்போம். If you would examine your life, if we all examine our lives, we will find that we also have some kind of a calf made of gold in our lives. அந்த பொன் கன்றுக்குட்டிகளின் நிமித்தமே உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்க குடும்பத்திலும் உபாதைகள் வந்து கொண்டே இருக்கிறது. And because of that calf, in your life and in my life, we have so many diseases. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட உபாதைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. There will be persecution, sufferings in our personal lives. ஏன் அந்த பொன் கன்றுக்குட்டியை அவன் ஏன் செய்தான்? Why did he make that molten calf? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. There was a reason for it. காரணம் இல்லாம அவன் அதை செய்யல. அவன் He did not make it without a reason. மோசே வந்து தன்னை விட தன் தம்பி தன்னை விட அவன் இளையவன். அவன் Moses is a man who's younger to Aaron. இப்போ அவன் வந்து அவர் மலை மேலே ஏறி போயிருக்காரு. Now he has gone up to the mountain. மலை மேலே போய் தேவனோடு கூட அவர் வந்து அந்த கற்பனை வாங்கும்படிக்கு மலை மேல் போய் 40 நாள் ஆயிற்று. He has gone up in order to receive the commandments from the Lord, and 40 days have passed by. இரவு அந்த வேளையில அவன் ஆகாரம் கூட ஒன்றும் அவன் சாப்பிடல. In all those days he did not even eat anything. அவன் தேவனோடு கூட அவருடைய பிரசன்னத்துல அவன் இருந்து கொண்டிருக்கிறான். And he was there in the presence of the Lord. ஆனா ஆரோன், நீ வந்து நீ வந்து அந்த மலையடிவாரத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். But Aaron, you are there at the foothills. 3 வேளை நீ சாப்பிட்டிருப்ப. And you would have ate all those 3 meals. உன் மனைவி பிள்ளைகளோடு கூட மகிழ்ந்து கொண்டிருந்திருப்பாய். You would have enjoyed with your children and your wife. ஆனா உனக்கு வந்து உன்னுடைய உண்மையாவே உன் சகோதரன் மேல உனக்கு பாசம் இருந்ததுன்னா ஒவ்வொரு நாளும் எழுந்து வந்து இன்னைக்கு போனா என் சகோதரன் போய் 1 வாரம் ஆச்சு மலை மேல போய் என் சகோதரன் வராரா இல்லையான்னு சொல்லிட்டு நீ போய் ஒவ்வொரு நாள் நீ பார்த்து கொண்டிருந்திருப்பாய். But if you really cared for your brother, you would have every day gone out to that the foothill of the mountain, and you would have sought for your brother whether he is coming down or not. நீ அதை பத்தி உனக்கு கவலை கிடையாது. You did not care anything. 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, 4 வாரம் ஆச்சு. 1 day passed by, 2 days passed by, 1 week, and 40 days passed by. 40 நாளும் போய் பார்க்கிற அவன் வந்து மோசே வந்தாரா இல்லையான்னு கூட உனக்கு கவலை கிடையாது. You did not even care to find out if your brother came down or not. ஆனா ஜனங்கள் இப்பொழுது எல்லாரும் வராங்க. இப்ப எல்லாரும்
ஜனங்க இப்போ உன்னிடத்துல வராங்க. But now the people are coming to you. அந்த ஜனங்கள் வந்து உன்னிடத்துல சொல்கிற காரியம் என்ன? What is that the people are coming and telling you? நீங்க முன்பு வந்து அவங்க சொல்றாங்க, இதோ நம்மை வந்து அழைத்து கொண்டு வந்து அந்த மோசேக்கு என்ன ஆயிற்றுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. They are saying that we do not know what has become of Moses who brought us out of Egypt. 32:1 எடுத்து வாசித்து பாருங்க. Chapter 32 verse 1. அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்து அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். They came to Aaron and said to him, come make of the man who brought us from the land of Egypt. We do not know what has become of him. இந்த மோசே யாரு? Who is that Moses? உன்னுடைய சொந்த சகோதரன். Your own brother. உன் சகோதரனை பார்த்து அந்த சகோதரனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலன்னு ஒருத்தன் சொல்லும்போது, when people are telling you, looking at your own brother, they are telling that we do not know what has become of him. உன்னுடைய நீ நான் தானாலும் தன் சதை ஆடுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. There is a saying that at least you will tremble when you hear such things. உன்னுடைய தம்பி என்ன ஆச்சுன்னு உன்னுடைய தம்பியோ என்ன ஆனான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி இருப்பேன்? நான் இந்த கேஷ் அவன் இறந்து போய் போறான் அப்படின்னு இருப்பேன். When they say that we do not know what has become of your brother, will I be there sitting casually? நான் உடனே அந்த மலை அடிவாரத்துக்கு ஓடி இருப்பேன். Immediately I would have run to that அந்த மலை அடிவாரத்திலிருந்து நான் கூக்குரல் எடுக்கிறேன், மோசே நீ எங்க போன அப்படின்னு கேட்டிருப்பேன். From that foothill I would have just cried out and called out to Moses and said, where are you? இல்லன்னா தேவனை பார்த்து, கர்த்தாவே மோசே உம்மிடத்துல ஏறி வந்தானே, இப்போ மோசே 40 நாள் காணமே, ஆண்டவரே எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன். And otherwise I would have cried out to the Lord and said, Lord, Moses came to you and 40 days have passed by, what happened to him? அங்கே புரண்டு நீ துடித்து நீ அழுதிருப்ப. நீ they would have wept so much. ஆனா நீ துடிக்கல. But your heart was not beating. நீ அழவும் செய்யல. You did not even weep. ஜனங்கள் வந்து உன் சகோதரனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நீ அமைதியா நீ இருக்கிற. When people came to you and said that we do not know what has become of Moses, you were so cool about it. சொன்ன ஜனங்களை பார்த்து நீ உடனே என்ன பண்றன்னா, அப்படின்னா உங்க மனைவி, உங்களோட குமாரர், உங்க குமார்த்தி இல்ல, அவங்க போட்டிருக்கிற அந்த பொன்னாலான அந்த ஆபரணங்களை கொண்டு வாங்கன்னு. To those people who told you these things, you told them, then bring all those gold rings which are there in the ears of your wives, your sons and your daughters. ஏன் அந்த மாதிரி சொன்ன நீனு? Why did you say that? உனக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு துடிதுடிப்பு உனக்கு இல்லாம போனது? Why were you not why was not your heart so beating? உன்னுடைய சகோதரன் போனவன் என்ன ஆனான்னு சொல்ல தெரியலையான்னு சொல்லும்போது ஏன் நீ வந்து உன்னால வந்து உடனே உனக்கு அழ தெரியல, உனக்கு கதற தெரியல, உனக்கு துடிக்க தெரியல? உனக்கு when they said we do not know what has happened to your brother, why were you not weeping and why were you not caring for your brother? நான் சொல்லட்டுமா எதனாலன்னு சொல்லிட்டேன்? Shall I tell you why? பார்வோன் கிட்ட பேசும்போது என்ன நீ அழைச்சிட்டு போன. When you had to speak to Pharaoh, you took me. பார்வோன் கிட்ட ஒரு அற்புதம் செய்யும் போதெல்லாம் ஆரோன் நீ என்னோட கூட வான்னு சொல்லிட்டு பார்வோனுக்கு முன்னாடி இருந்து நீ அதை பண்ணு இதை பண்ணு நீ என்ன சொல்லிக்கிட்டே இருந்த. When you had to do some wonders before Pharaoh, you always took me along with you and you said you speak these things. அநேக காரியங்கள்ல இந்த வனாந்தரத்துல நடந்து வரும்போது அநேக காரியங்கள்ல நீ என்னதான் அதிகமாய் நீ வந்து கூப்பிட்டு முன்னிலைப்படுத்திக் கொண்டே இருந்தாய். In all these years when we came through this wilderness and whatever that happened, you always brought me before and made me to be part of it. காரணம் என்ன தெரியுமா அதற்கு? உனக்கு you know the reason for it? மோசே அந்த மலையின் மீது ஏறி போகின்ற வேளையில யோசுவாவை கூட கூட்டி போனான். When Moses went up to that mountain, he took Joshua along with him. அவன் மோசே என்ன கூட்டி போகாம நீ யோசுவாவை நீ கூட்டி போயிட்டல்ல. You did not take me along with you, but then you took Joshua with you. என்ன நீ வந்து எல்லாம் மத்த பார்வோன் கிட்ட மத்த இடத்தெல்லாம் இருக்கும் பொழுதெல்லாம் நீ என்னதானே கூட்டி போன. When you had to go before Pharaoh, you took only me. ஆனா இப்போ நீ தேவனிடத்துல மலையின் மேல ஏறி போகின்ற வேளை என்ன ஓரம் கட்டிட்டு நீ யோசுவாவில நீ கூட்டி போற. But now when you have to go up to the mountain, now you took only Joshua and you sidelined me. அப்ப இருக்கிற கீழ இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன குறித்து என்ன யோசிப்பாங்க? So now what will all these people think about me? என்னப்பா மோசே பார்வோன்ட்ட அற்புத அடையாளம் செய்யும் போதெல்லாம் உன்னதான் ஆரோனை இதை செய், ஆரோனை அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு உன்னதான் அப்பப்ப சொல்லிட்டே இருந்தாரு. Whenever Moses
had to do something before Pharaoh, he always took you along with him. This is how the people would have told him. ஆனா இப்ப அவர் தேவன் அவர் சீனாய் மலையில கூட போகும்போது உன்னை ஓரம் கட்டிட்டு இப்ப அவர் வேற யாரையோ கூட்டு போறாரு. But now when God wants to give him the commandments, he is now taking Joshua along with him, and he has kept you aside. பத்தியா உன்னை ஓரம் கட்டாரு பத்தியா. See how he has kept you aside. அப்படின்னு அவன் நினைச்சிட்டான்னா தன்னை விட இளையவனை மோசே தன்னை தூக்கி விடுகிறானே என்கிற பொறாமை அவனுக்குள்ள வர ஆரம்பித்தது. There was this jealousy which was clinging on to him, thinking that Joshua, who is so younger to me, he is being now projected. அந்த பொறாமை தான் அவன் இருதயத்துக்குள்ள எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்தது. That jealousy was there always in his heart. நீ என்ன விட்டுட்டியே நீனு. You have kept me aside. எப்ப மற்ற காரியத்துக்கெல்லாம் என்ன கூப்பிட்டே இருந்த ஆரம்ப நாட்கள்ல என்னெல்லாம் நீ அடிக்கடிக்கு நீ கூப்பிட்டே இருப்ப. For all the other things in the initial days, you always took me along with you. ஆரோன் இந்த குச்சி எடுத்து போடுன்னுவே, ஆரோன் இந்த அற்புதம் செய்யுன்னுவே, ஆரோன் அதை செய்யுன்னுவே, ஆரோன் இதை செய்யுன்னு சொல்லுவே. You would tell me, Aaron, throw this rod, Aaron, you do this, Aaron, you do that. அப்படினா அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாளு. Now you were a person who were telling me like that. இப்ப நீ மலைக்கு ஏறி போகும்போது மட்டும் என்ன ஓரம் கட்டிட்டு இப்ப யோசுவாவை என்னை விட சின்ன பையன், அந்த சின்ன பையனை நீ கூட கூட்டி போற. But now when you have to go up to the mountain, now you have put me aside and you have taken Joshua, who is much younger to me. அது அவனை பற்றி அவனுக்குள்ள அந்த பொறாமை அவனுக்குள்ள பற்றி எரிய ஆரம்பித்தது. Now this jealousy was burning within him. அதனால அவனுக்கு மோசே மேல இருக்கிற மதிப்பையும் அவன் தள்ளி போட ஆரம்பித்தான். So the honor that he had upon Moses, he started despising it. அதனால மோசே அவன் செத்தான்னா இருந்தா என்ன எனக்கு அப்படின்ற எண்ணம் அவனுக்கு வந்துடுச்சு. So he began to have this thought, what is there if he lives or he is dead? அவனுடைய இருதயத்துல என்ன வருதுன்னா, எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை, எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை என்னை விட சின்ன பையன் அந்த சின்ன பையனுக்கு கொடுத்துட்டே நீனு. The thought that he had in his heart was the honor, the respect that you have, which is due to me, you have now given it to Joshua, who is younger to me. அவன் சின்ன பையன், அவன் எனக்கு பின்னால வந்தவன். He is a very small boy, one who was born after me. அந்த ஸ்தானத்தையும் அந்த மரியாதையும் அந்த கௌரவத்தையும் நீ எனக்கு கொடுக்கலையே. That position, that honor and the respect, you should have given it to me. அந்த எண்ணம் அவன் இருதயத்துல இருந்தபடியினால்தான், because he had such thought in his heart, மோசேவின் பேர்ல அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனத்தாங்கல் அவனுக்கு இருந்தபடியினால, because he was offended with Moses with such thoughts, தனக்கு முன்பாக ஒரு இளையவனை தூக்கி அவன் முன்னே இருக்கிறதுனால யோசுவாவின் மேல இருக்கிற பொறாமை நிமித்தம் தான் அவன் என்ன பண்ணான்னா, எல்லாரும் சொல்லும் போதெல்லாம் அவனை சொன்னான், கிடக்குறான் அப்படின்னா உங்க காதுல இருக்கிற அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து நான் உனக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்றேன்னு சொன்னான். So because he was having this jealousy toward Joshua, that now Moses have started projecting him, when people came and told him like this, he said, leave him aside, let's make a god for ourselves. ஆமா, என்னையே அவன் மதிக்கலாம. He did not even respect me. என்ன எல்லாத்துக்கும் கூட்டு போறோம், இந்த இடத்துல என்ன ஜனங்க எதிர்க்க என்ன ஓரம் கட்டி தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு யோசுவாவை கூட்டு போயிட்டான். One who used to take me for all the places, now he has kept me aside and he has now taken Joshua. அவன் இன்னைக்கு வந்தா என்ன, நாளைக்கு வந்தா என்ன, 40 நாள் கழிச்சு வந்தா எனக்கு என்ன, அதபடின்னு 3 வேளை மூக்கு பிடிக்க இன்னும் வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு இருக்கான். What is there if he comes today or tomorrow or even after 40 days? Let's not mind that. தேவன் அவனுக்கு 40 நாள் அவனுக்கு தவணை கொடுத்தார். அவனுக்கு the Lord gave him time about 40 days. அவனுக்கு முதல் நாளே அது ஏற்படல. அவனுக்கு it did not happen on the very first day. ஆனா அவனுக்கு ஒவ்வொரு நாள் ஆண்டவர் பார்த்து, இந்த வாரத்துல ஆரோன் அதுல இருந்து திரும்பிடுவான், ஐயோ என்னை விட இளையவன் உயர்த்தப்படுகின்ற வேளையில நான் பொறாமை கொள்ளவே கூடாது, அது தேவனுடையது, ஆகவே நான் தேவனுக்கு நான் உரிய மகிமையை செலுத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் திரும்புவான ஆண்டவர் பார்த்தார். The Lord was looking unto him and was having such a thought, like, or will not Aaron repent today and think, Joshua is being lifted, it is not because of Moses, but it is because God is the one who has lifted him up. So God was just waiting for him. 2 வாரம் டைம் கொடுத்து பார்த்தார். God gave him 2 weeks of time. 3 வாரம் டைம் கொடுத்து பார்த்தார். 3 weeks. ஒவ்வொரு வாரமும் 40 நாள் வரைக்கும் ஆண்டவர் டைம் கொடுத்து பார்த்தார். And the Lord gave him time until 40 days. மோசே தன்னை சுத்திகரிக்காத தேவன் பார்த்த உடனே தான் என்ன பண்ணாருன்னா, when God saw that Aaron did not cleanse himself, அவருடைய ஏஜென்ட்லாம் இப்ப அனுப்புறான். now he sent all his agents. சாத்தான் பார்த்துக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு சூழ்நிலைகள். Satan would always curiously watch all these incidents. நீங்களும் நானும் உங்களை நாம் சுத்திகரித்துக் கொள்ளன்னு சொன்னா சாத்தான் பார்த்துட்டே இருப்பான்.
உடனே தன்னுடைய ஏஜென்ட்டுகளை If you and I do not cleanse ourselves, do not judge ourselves and cleanse ourselves, Satan would watch all these and then send his agents. ஏஜென்ட் வெளியே கிடையாது. Those agents are not from outside. உனக்குள்ளே இருக்கிறவங்கள அனுப்புவான். Those are people who are with you. அவன் வந்து வெளியே இருக்கிற ஆளை வந்து ஆரோன் கிட்ட அனுப்பல. He did not send people from outside. அவன் வந்து இஸ்ரவேல் எகிப்திலிருந்து அவங்களை மீட்டு கொண்டு வெளியே கொண்டு வந்த ஜனங்களை இப்ப ஆரோன் இடத்துல அனுப்புறான். He sent people who were brought out of Egypt. He sent them to Aaron now. வெளியே இருக்கிற யாராவது சொல்லியிருந்தா கூட அவன் அவ்வளவு கண்டிருக்க மாட்டான். If people from outside, if they came and told him something like this, he would have never minded that. இப்போ இந்த இதல படிச்சு பாருங்க 32:1 இப்ப படிங்கப்பா. Now read to verse 32 verse 1. மலையிலிருந்து இறங்கி வருக தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, when the people saw that Moses delayed to come down from the mountain, அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் அப்படினு சொல்றாங்க. The people assembled about Aaron and said to him, the man who brought us up from the land of Egypt, we do not know what has become of him. ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ண வேண்டும் என்றார். Therefore come, make us a god who will go before us. உடனே என்ன சொல்லிருக்கணும் அவங்கள பார்த்து? So immediately what should he have told them? என்னடா போய் 40 நாள் தான் ஆகுது அவரு. See what man, he has only been there for 40 days. ஆண்டவர் இன்னும் கூட அவர் கூட நிறைய பேச வேண்டியதா இருக்கும். Maybe the Lord has so much to speak to him. அதனால இன்னும் ஒரு 2 நாள் பொறுத்து பாப்போம். So let's bear for few more days, 2 more days. எல்லாரும் எழுந்து வாங்க, என் கூட வாங்க, எல்லாரும் மலை அடிவாரத்துக்கு மறுபடியும் போவோம். Otherwise join with me, let's all go to the foot of the hill. மலை அடிவாரத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். Let's call unto the Lord from the foot of the hill. ஆண்டவரே, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசே உங்ககிட்ட வந்தாரே, இன்னும் திரும்பி வரலையே ஆண்டவரே, என்ன யார் நடத்தணும், யார் போணும்னு சொல்லிட்டு போய் ஆண்டவர்கிட்ட கேட்போம் வா. Now let's go to the Lord and cry out to him and say, Lord, the Moses who brought us out of Egypt, we do not know what has become of him. Now who has to lead us? எனக்கு தெய்வங்களை உண்டு பண்ணணும்னு சொல்றேன். And now you are telling me that you are going to make gods for us. எகிப்திலிருந்து எந்த தெய்வமா உன்னிடத்துல இருந்து வார்க்க ஏதாவது நீ வேற மற்ற அந்நிய தெய்வமா உங்க கூட வந்தது? Did any foreign god come with you from when you came out of Egypt? தேவனே எல்லாம் நடத்திட்டு வந்தாரு. Was it not the Lord who led you out? வா நீ நானும் ரெண்டு பேரும் போய் எல்லாரும் கும்பலா போய் ஆண்டவர்கிட்ட கேட்போம் வான்னு சொல்லி. So now let's all go together and ask the Lord. ஆனா உனக்கு அந்த எண்ணம் வரல. But you did not get such a thought. ஆனா அதுக்கு முதல்ல உனக்கு என்ன வந்து தெரியுமா? But you know what thought you got? உன் கன்று குட்டிகளை நான் உண்டு பண்ணுவோம்னு உன் மனசுல வந்துச்சு. So immediately you got in your mind that we will make a molten calf. உனக்கு எப்படி தெரியும் பொன்னால செய்தாதான் அது தெய்வமா அது? How do you know that only if you make it out of gold it will become a god? அவங்க இருக்கிற அந்த பொண்ணு மட்டும் கேக்குற? You particularly asked for the gold rings that they had. அவங்க கிட்ட இருக்க பொண்ணு வாங்கி கொடுன்ற? You told them to get those golden rings. நீ குறிப்பிட்டியா அந்த பொண்ணு மட்டும் கேக்குற? Why did you particularly ask for that golden ring? ஏன் நீ கேட்டேன்னு சொன்னா, you know why you asked? நீ எகிப்தில இருக்கும் பொழுது, when you were in Egypt, பார்வோனுடைய தெய்வங்கள்லாம் அவன் எப்படி செய்வான்னா பொன்னால தான் செய்து வச்சிருப்பான். The gods of Pharaoh were all made of gold. அவங்கிட்ட பணம் நிறைய அவங்கிட்டலாம் அவங்கிட்ட. Because he had plenty of money. அவன் இரும்பலியோ அல்லது வேற எதுலயோ அவன் செய்திருக்க மாட்டான். He wouldn't have made gods out of iron. அவனுடைய தெய்வத்தை எப்படி எழுதிருப்பான்னா பசும் பொன்னால நல்ல பசும் பொன்னா நல்லா செய்து அங்கங்க அவன் நிறுத்தி வைத்து அதுக்கு ஆராதனை பண்ணியிருப்பான். He would have made his gods with all this fine gold and then he would have worshipped those gods. நீ எகிப்தில இருந்து அதே நீ பார்த்திருந்தல்ல நீ. You were in Egypt and you were watching all these things. அதனால தான் உனக்கு என்ன வந்துச்சு, ஓஹோ நமக்கு முன்பா தெய்வங்களை ஒண்ணு எகிப்தில அவன் அப்படி எல்லாம் பண்ணால அதே மாதிரி நாமளும் பண்ணுவோம் அப்படினுட்ட. So that's why immediately you got such a thought saying in Egypt they all did like this, so now we can all do in the same way. பொண்ணு கேட்டு வாங்குனே. So immediately you asked for these gold rings. கன்றுக்குட்டியை உருவாக்குனே. You made a molten calf. நான் உங்களுக்கு சொல்றேன். I'll tell you one thing. பொறாமை உங்கள் வாழ்க்கையில பொன் கன்றுக்குட்டிகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். Jealousy will always create this molten calf in your life. இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாரும் கேட்கிறதுக்கு காது உள்ளவங்க தயவு செய்து கேளுங்க. All of you who are seated here, if you have ears to hear, please listen. பெண் என்றும் தேவன் பார்க்கவே மாட்டார். The Lord does not differentiate whether உங்க வாழ்க்கையில பொறாமைன்றது ஒன்னு இருக்குன்னு சொன்னா, if you have jealousy in your life, நீங்க ஒரு பொன் கன்றுக்குட்டி நீங்க உருவாக்கினே இருக்கீங்கன்னு அர்த்தம். that means you are creating this molten calf in your life. அந்த பொன் கன்றுக்குட்டி தானா அங்க உருவாயிடும் பாருங்க.
see this molten calf, it is automatically ஏன்னா coming up. உனக்கு பொறாமை உனக்கு. Because you have this jealousy. மோசே உன்னை கூட்டு போல. Moses did not take you. ஜனங்களுக்கு முன்பாக மோசே உன்னை வந்து கௌரவப்படுத்தல. Moses did not honor you before people. அவங்களுக்கு முன்பாக மற்ற பார்வோன் கிட்ட முன்னெல்லாம் என்ன கூட்டு போனேன். Whenever you went to Pharaoh, you took me along with you. ஆனா இப்போ நீ வந்து மலைக்கு தேவனோடு கூட நீ பேசும்போது அட்லீஸ்ட் நீ ஒரு வார்த்தை ஆரோ நீ வரையாப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை நீ எனக்கு கேட்டிருக்கலாம். Now that when you are going to speak to the Lord in the mountain, at least just for the sake of asking, you should have asked me. நான் நீ என்ன கேட்கல நீ. But you did not even ask me. அந்த உள்ளுக்குள்ளாகவே அந்த கசப்பை அவன் உருவாக்கி வைத்துக் கொண்டே இருந்தான். He had accumulated that bitterness within him. அதோட மாத்திரம் நீ அவன் மட்டும் தனியா போயிருந்தா கூட கொஞ்சம் அமைதியா இருந்திருப்பாரு. If he had gone all alone by himself, he would have been just quiet. யோசுவாவை கூட கூட்டி போனியே. Oh, you took Joshua along with you. அவன் சின்ன பையன்ல அவன். He is a small boy. அவன் வந்து இப்பதானே வந்து இப்ப இவன் நான் சபையில நான் 20-30 வருஷமா இருக்கிறேன். I am in this church for the past 30 years. இவன் வந்து 5-10 வருஷம் கூட ஆகலையே. And he has been in this church only for 5 years. அவனை வந்து ஆராதனை நடத்துறான்ற. You are asking him to lead the worship. அவனை வந்து வார்த்தையை குடுறான்ற. You are asking him to share the word. நான் வந்து இந்த சபையில இவ்வளவு நாளா குப்பை கொட்டின்னு கிடக்குறேன். I am taking all this garbage in this church for all these years. பொறாமை உன் இருதயத்தில் பொன் கன்று குட்டிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. This jealousy is creating molten calf in your life. உன் இருதயத்தில் இருக்குது பிரதர். This is there in your heart, brother. ஏன்னா உன்னை விட இளையவன் தேவனை உபயோகப்படுத்தும்போது உனக்கு பொறாமையா இருக்கு உனக்கு. Because you feel jealous when somebody younger to you is being used by the Lord. இந்த பொறாமை தான் அநேகருக்கு எலும்புரிக்கு போல வாழ்ந்து கொண்டே இருக்கு. This jealousy is like a cancer for many people. இல்லனா நீ என்ன பண்ணிருப்ப நீ உடனே உனக்கு என்ன வந்திருக்கும்? So if that is not the case, what you would have done? சபையில இருக்க ஒரு சகோதரன் கீழே விழுந்துட்டு அவர் அடிபட்டாரு கால்ல லெக்மெண்ட் டயர் அப்படி இப்படின்னு அப்படியா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு நான் பதைக்கிறமே. See, when a brother in the church he falls down and then he tears his ligament, we so much care for him and we ask him what happened. இந்த டாக்டர் கிட்ட போங்க இல்லனா அண்ணாதுரை கிட்ட கேளுங்க ரெண்டாவது ஒரு அவர்கிட்ட ஒரு சஜஷன் கேளுங்க இல்லனா இன்னொரு டாக்டர் கிட்ட போங்க அப்படினு சொல்லிட்டு 1008 கேள்வி நான் வெச்சின்னு வரணும் நாம எல்லாரும். See, we tell him to go and meet a doctor or get the opinion from brother Annadurai or go to so many other doctors. We give him so many opinions. மோசே மலையில போன மோசேக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலன்னு சொன்ன உடனே கல்லு மாதிரி நிக்கிற நீ அப்படியே. See, as soon as they said we do not know what has become of Moses who went to the mountain, you were standing there like a statue. அது மாத்திரமா நீ செய்த? Did you only do that? பாருங்க அடுத்த வசனம் அவங்க என்ன எழுதி இருக்கு பாருங்க. See what is written in the next verse. எழுந்து 6வது வசனம் பாருங்க. Read verse 6. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து So the next day they rose early. சர்வாங்க தகன பலியிட்டு they offered burnt offerings சமாதான பலிகளை செலுத்தினார்கள் and brought peace offerings. நீ அதோட கூட நின்னுந்தா நல்லா இருந்திருக்கும். It would have been nice if you would have just stopped with that. அடுத்த வசனம் என்ன திரும்ப எழுதுது? You know what is written in the next verse? Then ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்காரவும் விளையாடவும் எழுந்தார்கள் அப்படினு போட்டுருக்கு. And the people sat down to eat and to drink and rose up to play. உனக்கு எப்படிடா மனசு வந்ததெல்லாம்? How did you have a heart to do all these things? ஒரு சொந்த சகோதரன் அவன் போனவன் என்ன ஆச்சுன்னு தெரியல. Your own brother and you do not know what has become of him. அவனோடு கூட எத்தனையோ தடவை உன்னை முன்னிறுத்தி உன்னை அழகு பார்த்தவன் அவன். He was a man who projected you and he beautified you. நன்றி அறிதல் இல்லாம இருக்கிறியே. You are so ungrateful. நீ போய் புசிக்கிற குடிக்கிற உட்கார்ற விளையாடுற அங்க வந்து அப்படியே ஆனந்தம் எனக்கு கிடைத்தது என் வாழ்க்கையே மாறினது மோசே செத்து போயிட்டான் அப்படின்னு பாடுற நீனு. But at this point of time you are going there eating and drinking and you rose up to play and then you are like singing like you're saying, oh, I've got this joy and that now that Moses is gone and he's dead. நீ உண்மையா நீ மனுஷன் தானா நீ? Are you really a man? Are you a human? ஒரு அண்ணங்காரன் செத்து போயிட்டான். Your own brother is dead. எனக்கு விளையாட்டுலாம் கேக்குமா? Will I think of playing? எனக்கு சந்தோஷம்லாம் கேக்குமா? Will I think of being happy? ஆனா இவன் பண்ணான் அந்த மாதிரி. But he did it that way. விளையாடுனா
He played. எல்லாரும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினாரு. He danced with everyone. எல்லாரோட கூட சேர்ந்து புசித்தாரு. He ate along with everyone. எல்லாரோட கூட சேர்ந்து அவர் என்னத்தை குடிச்சாரோ எனக்கு தெரியாது. Along with everyone he drank. I don't know what he drank. உனக்கு கொஞ்சம் கூட உன் சகோதரன் இப்படி ஆயிட்டான்னு உனக்கு துக்கமே இல்லையே. And there was no grief that your brother, something like this has happened to your brother. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? You know the reason for all these things? பொறாமைதான். Jealousy. பொறாமை. அன்பு பொறாமை என்ன பண்ணா அன்பை புறம்பே தள்ளி போடும். You know what will this jealousy do? It will cast out this love. பவுல் எழுதுறாரு அன்புக்கு பொறாமை இல்லைன்னு எழுதுறாரு பவுல். Paul writes that in love there is no jealousy at all. உங்ககிட்ட நீ உனக்கு வந்து பொறாமை உங்ககிட்ட வந்துடுச்சு. If you have got this jealousy or if you're jealous, என்ன உன்னை விட சின்ன பையனா எடுத்து மேல வச்சுட்டாங்க அவ்வளவுதான். Because somebody who is younger to you is being lifted up. ஆனா என்கிட்ட வந்து நான் அன்பு இருக்கிற மாதிரி நீங்க நடிக்கிற நீனு. But now you are acting as if you have this love. சகோதர அன்புதான் அப்படின்னு நடிக்கிறீங்க. Oh, this brotherly love. நான் நினைச்சுப்பேன் நல்ல சிவாஜி கணேசன் கூட தோத்துருவான் ஐயா, சூப்பரா நடிக்கிறார் ஐயா தலைவர் நினைச்சுப்பேன். I would think that even Shivaji Ganeshan cannot stand before him. He's such a good artist. அன்பு பொங்கி வெளியற மாதிரி நடிப்பார் அவர். He is acting as if this love is bubbling from his heart. ஆனா உன்னை விட இளையவன் உயர்த்தப்படுகின்ற வேளையில உனக்கு சந்தோஷம் இல்ல. But when someone younger to you is being lifted up and used by the Lord, there's no joy in your life. உனக்கு அது மாதிரி நீ இருந்திருந்தேன்னா உனக்கு அது மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருந்தேன்னா, if you had such a thought in your life, நீ அவன் சொன்ன உடனே நீ ஓடி இருப்ப நீ மலைக்கு நேரா. As soon as they told you something like this, you would have run toward that mountain. மலைக்கு ஓடி போயிருப்ப நீ. You would have run to that mountain. நான் பாக்குறேன் நேத்துக்கு ஒரு சிஸ்டருடைய அப்பா இறந்துட்டாரு. I see that yesterday one sister's father died. எத்தனை சகோதரர்கள் உடனே அந்த இடத்துக்கு ஓடி போனாங்க? How many brothers they immediately ran to that place? எத்தனை சகோதரிகள் உடனே அந்த இடத்துக்கு ஓடினாங்க? How many sisters ran to that place? ஏன் ஓடினாங்க? Why did they run? அந்த சகோதரி கூட பிறந்தவளா? Or that sister is a sibling to them? இல்ல அந்த சகோதரி ஒரு இந்த விதத்திலயாவது அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு விதத்துல அவங்க வந்து உயர்ந்த நல்ல பட்டம் படிச்சு பெரிய ஆபீசரா இருக்காங்க சகோதரி. Or is that sister an educated and an officer? தேவனுடைய அன்பு நெருக்கியவனுக்கு. It was the love of God which pressurized them. உனக்கு நெருக்கலையா? This has not pressurized you. பொன் கன்றுக்குட்டி நீ உருவாக்க ஆரம்பித்தாய். You started to create a molten calf. பொறாமை பொன் கன்றுக்குட்டிகளை உருவாக்குது. This jealousy will create gold calf in your lives. இங்க கூட நிறைய பேர் நீங்க வெளியே தெரியாது உங்களுக்கு. Here also we have many people. நித்தியம் வருகின்ற வேளை நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க. In eternity you will find out whether what I said is true or not. எத்தனை பேர் இன்னும் பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி வீட்ல வச்சிருக்காங்க, இன்னும் அவங்க இருதயத்துல இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. You do not know how many people have created this gold calf and have kept it in their house and in their hearts. தேவ துக்கம் கிடையாது உங்களுக்கு. They do not have this godly sorrow. பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கிட்டாங்க. They create this gold calf. மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வரார். Now Moses comes down from the mountain. இப்போ என்னாவது? இப்போ மோசேயை பார்த்தவன ஆக்ஷன் என்ன இருக்கணும்? Now as soon as you saw Moses, what you should have done? உன்னுடைய எதிர்க்கிரியை என்ன இருந்திருக்கணும்? What should have been your deed? Reaction. Your reaction. உன்னுடைய எதிர்க்கிரியை என்னவா இருந்திருக்கணும்? What should have been your reaction? மோசே நீ போனது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்களே மோசே அப்படின்னு ஓடி போய் மோசே வந்துட்டியா நீ கட்டி பிடிச்சிருக்கணும் அவனை பார்த்து. Oh Moses, these people they said they do not know what happened to you and you should have run toward him and you should have hugged him. மோசே பார்த்த உடனே திருடன் தேள் கொண்டு வந்த போல முடிக்கிற. And as soon as he saw Moses, he was staring at him like a thief. எல்லாத்தையும் துணிட்டு வாயை தொடச்சிக்கிட்டு விபச்சாரம் போல நீ நடிக்கிறங்க. You ate and then you wiped your mouth and then you acted as if you did nothing. மோசே வந்து பார்க்கறாரு. Now Moses came and saw. ஜனங்கள்லாம் கன்றுக்குட்டிக்கு நின்னு விளையாடவும் ஆடவும் குதிக்கவும் எல்லாம் பார்த்துனே இருக்காரு. He saw that people were all dancing around this calf. உடனே மோசே அந்த கல்லை உடைச்சு போடுறாரு. அந்த கன்றுக்குட்டியை உடைச்சு அதை பவுடர் ஆக்கி ஜனங்களுக்கு குடிக்க கொடுக்குறாரு. So now immediately Moses threw down the tablet, broke it, and then he crushed those calf and then he made it into a powder and made all those people to drink. 20வது வசனம் பாருங்க. Verse 20. அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியிலே சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீர் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். He took the calf which they had made and burned it with fire and ground it to powder and scattered it over the surface of the water and made the sons of Israel drink it. இப்போ மோசே ஆரோனை பார்க்கறான். Now Moses looks at Aaron. பச்சை செவில் அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறான்.
Now he asked them as if he's slapping him. மோசே ஆரோனை நோக்கி, Then Moses said to Aaron, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமப்பதற்கு இவர்கள் உனக்கு என்னடா செய்தாங்க, உனக்கு என்ன செய்தாங்கன்னு கேட்கிறோம். what did this people do to you that you have brought such great sin upon them? இந்த ஜனங்க மேல இவ்வளவு பெரிய பாவத்தை உங்களுக்கு சுமக்கிறதுக்கு இவங்க உனக்கு என்னடா துரோகம் பண்ணானுங்க? How did they betray you that you have brought such great sin upon them? கேட்கிறோம். Now he asks him this question. உன்னை அப்போவாது உனக்கு உணர்வு வந்திருக்கணும்ல? At least then he should have come back to his senses. அவன் கால்ல நீ விழுந்திருக்கணும்ல? You should have fell down at his feet. நான் தான் துரோகம் பண்ணேன்னு சொன்னேன்ல? You should have said that I betrayed you. ஆனா நீ என்ன தெரியுமா பண்ணிட்டேன்? But you know what you did? உன்னை நியாயப்படுத்த ஆரம்பிச்ச. You started justifying yourself. நான் பார்த்திருக்கேன் நிறைய பேர் இடத்துல நான் பார்க்கிறதெல்லாம். I've seen this in many people. அங்க அந்த பாவத்தை ஒத்துக்க மாட்டாங்க. They would not acknowledge their sin. அதை நியாயப்படுத்துவாங்க. They would justify it. நிறைய பேர். Many people. வெளியே கிடையாது. Not outside. இந்த சபையில. In this church. தங்களை நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. They will keep on justifying themselves. தம்பி அங்க போக கூடாது தம்பி. I will tell him, brother, you should not go there. நீ அங்க போனீனா பாவத்துல விழுந்துருவே. If you go there, you will fall into that sin. நான் மட்டுமா போறேன்? He would say, am I going alone? இந்த சபையில இருக்கிற 4-5 பேரை நான் அங்க பார்க்க தான் செய்றேன். I see 4 to 5 brothers in that place. அவங்களே விழல. They do not fall into that sin. நானும் விழ மாட்டேன். So I will also not fall. தங்களை நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. They will be justifying themselves. ஓகே, நான் விட்டுறது. நியாயப்படுத்தியா நியாயப்படுத்து. Okay, I will also leave them. If you're justifying, keep on justifying. நான் எப்பெல்லாம் என்ன நியாயப்படுத்தணும், நான் எனக்கு வந்த கதியை நான் நல்லா தெரிஞ்சிருக்கிறேன். நான் கதினா எனக்கு வந்த ஆபத்து. Whenever I justify myself, I should know the danger that is going to come to me. எப்பெல்லாம் ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்யும்போது ஆண்டவர் என்ன வந்து உணர்த்தும் போது நான் நியாயப்படுத்தணும்னா ஆண்டவர் பார்த்து சரி ஓகே சரி சரின்னுடுவார். Whenever I fall into a sin and then I justify myself, and even when the Lord convicts me and I continue to justify myself, then the Lord would say, okay. சரி உன்னை நியாயப்படுத்திட்டே உன்னை எவ்வளவு நாள் தான் உன்னை நியாயப்படுத்துறேன்னு பார்ப்போம். And the Lord would say, keep justifying yourself and let me see how long you will do that. நீ எப்பெல்லாம் உன்னை நியாயப்படுத்தினே இருக்கறியோ, and whenever you justify yourself, நஷ்டம் தேவனுக்கு அல்ல, நஷ்டம் உனக்கு தான். The loss is not to the Lord, but it is for you. நான் நியாயப்படுத்துறதுனால தேவன் ஒரு முறம் குறையவும் மாட்டார், இல்ல ஒரு முறம் ஏறவும் மாட்டார் அவர். Because I justify myself, the Lord is not reduced by 1 feet or am I increased by 1 feet. என் வாழ்க்கையில இத நான் பார்த்திருக்கேங்க, தத்ரூபமா பார்த்திருக்கேன் என் வாழ்க்கையில. I have seen this in my life. Realistically, I've seen it. அதனால தான் அநேக காரியத்துல எங்க வீட்லயே ஆகட்டும், என் வைஃப் கிட்ட ஆகட்டும், எங்க யார்கிட்டயும் போகும்போதெல்லாம் என்னை வந்து நியாயப்படுத்துறதுக்கு நான் துணின பயப்படுவேன் நான். That's why, be it in my house or in the church or anywhere outside, I'll really tremble to justify நான் myself. எப்பொழுதெல்லாம் என்ன நியாயப்படுத்துறேன் அப்பெல்லாம் தேவனை விட்டு விலகி இருக்கிறது நான் பார்த்துனே இருப்பேன். I have seen that whenever I justify myself, the Lord is moving away from me. அதனால தான் நான் போயிட்டு உடனே கூட ஒண்ணு போய் மன்னிப்பு கேட்றான்னா உடனே போய் மன்னிப்பு கேட்றோம் உடனே. That's why when the Lord tells me to go and apologize, I will immediately go and apologize. அவங்க தாழ்த்துல நினைக்காத, நீ போய் உன்னை போய் தாழ்த்துறான்னு சொன்னான்னா உடனே போய் சாரி பிரதர்னு சொல்லிட்டு அவங்கள போய் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சு. If the Lord tells me, don't wait for them to humble themselves, but you humble yourself and go and apologize, I will do that. நியாயப்படுத்தவே மாட்டேன் நான். I will never justify myself. மோசே சொன்ன உடனே நீ என்ன பண்ணிருக்கணும்? As soon as Moses told you what you should have done, நீ இந்த இவ்வளவு பெரிய பாதகத்தை நான் இந்த பணங்க ஜனங்க பாவம் செய்யறதுக்கு நான் இவ்வளவு பெரிய பாதகத்தை செய்துட்டேன்னு உடனே போய் காலை பிடிச்சி ஆமா நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். you should have said, what great foolishness that I have done, that I've brought such a great sin upon them, and you should have fell down at his feet and you should have cried. ஆனா நீ நியாயப்படுத்த ஆரம்பித்தாய். But you started justifying yourself. நீ என்ன சொல்ற அந்த ஜனங்களை பாரு 23ஆம் வசனம். See what you said immediately at verse 33. 22ஆம் வசனம் பாருங்க. Verse 22. அதற்கு ஆரோன் என் ஆண்டவனுக்கு கோபம் மூடாதிருப்பதாக. And Aaron said, do not let the anger of my Lord burn. இந்த பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். You know the people yourself, they are prone to evil. இத நீ 1ஆம் வசனத்துல நீ சொல்லிருந்தா உன் செவுல அடிச்சிருப்பான் எல்லாரும். If you had said that in verse 1, they would have slapped you on your face. அவன் முதல்ல வந்து எனக்கு முன்னாக போகும் தெய்வத்தை உண்டு பண்ணுன்னு சொன்னான்ல.
They came and told you that make us a God who will go before us. நீ அப்ப அவங்கள பார்த்து ஏய் பொல்லாத ஜனமே அப்படி நீ சொல்லிருந்தேன்னு சொன்னா, If you had looked at them and you said, oh you evil people, கல்லெடுத்தே உன்னை சாகடிச்சிருப்பானுங்க. they would have stoned you to death. ஆனா நீ அங்க என்ன பண்ணிட்ட? But what you did there, ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்ட. you compromised there. அப்படியே அவங்க வந்து அப்படியே ஒண்ணு இல்ல, தெய்வம் உண்டு பண்ணுவோம். You said there, yeah, let's make a God for ourselves. பொறாமை உன்னை ஒத்த வேஷக்காரனாய் மாற்றும். This jealousy made you to compromise. உன்னை போய் அவனோட கூட போய் கூட்டிக்கிட்ட உடனே ஒண்ணு. So you immediately joined with him. சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை சொல்லுவான். The psalmist will say, சங்கீதம் 51 உங்களுக்கு ஃபேவரட் இல்லையா? Psalm 51 is your favorite psalm, right? சங்கீதம் 50 என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? But you know what is Psalm 50 is all about? 50க்கு அடுத்து தான் 51. 51 comes after 50. ஆனா 50ல அவர் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. See what the Lord says in chapter 50. 50:16 பாருங்க. Psalm 50 verse 16. தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? Psalm 50 verse 16. But to the wicked God says, what right have you to tell of my statutes and to take my covenant in your mouth? நீ என் வார்த்தையை ப்ரீச் பண்றதுக்கும் என் வார்த்தையை மற்றவங்களுக்கு போதிக்கிறதுக்கும் உனக்கு என்ன ரைட் இருக்கு, உனக்கு என்ன யோகியதை இருக்குன்னு ஆண்டவர் கேட்கிறார். The Lord would ask, what right do you have to preach my commandments to the Lord, to the people? நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். For you hate discipline and you cast my words behind you. நீ திருடனை பார்த்தினா அவனோடு கூட ஒருமித்து போகிற. When you see a thief, you are pleased with him. விபச்சாரக்காரனோடு கூட உனக்கு பங்கு இருக்குது. And you associate with adulterers. பாத்தீங்களா? நீ ஒத்து போற. Did you see that? You are compromising. ஆனா வார்த்தை மட்டும் பிரமாணங்கள் எல்லாம் எடுத்து உடைக்கிற. But then you are preaching all the commandments. நல்ல சூப்பரா தான் பேசுற. You speak so well. உன்னை நினைச்சுங்கற தேவன் உம்மேல அப்படியே மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்காருன்னு நினைக்கிறேன். And you think the Lord is rejoicing over you. தேவன் உன்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்வாரு? You know what the Lord would look at you and say? ஆஹா ஒத்த வேஷக்காரா. Oh, you compromiser. அப்படியே ஒத்து வேஷம் தரிச்சுனே போற. See how much you compromise with them. அங்க திருடனை பார்த்தா திருட மாதிரி ஆக்ட் பண்ற. As soon as you look at a thief, you act as if you are also a thief. உலகத்தான பார்த்தா உலகத்தான போலே நடிக்கிற. As soon as you look at a worldly person, you become a worldly person. கள்ளக்கையெழுத்து போடுறவன பார்த்தா நீயும் கள்ளக்கையெழுத்து போடுற நீ. As soon as you see a person who is falsely signing, you also begin to falsely sign. ஸ்திரீயோட ஒருத்தன் பார்க்கறானா நீயும் கூட சேர்ந்து ஸ்திரீயை யார இறங்க அளவிட்டு பார்த்துன்னு கிடக்கு. As soon as a person looks at a woman with lust, you also begin to lust at a woman with lust. தேவன் உன்னை பார்த்து துன்மார்க்கன் தேவன் சொல்வார் உன்னை. The Lord would look at you and say you are a wicked person. நீ ஏன் தேவன் உன்னை பார்த்து துன்மார்க்கன் சொல்றாரு? Why would the Lord look at you and say you are wicked? நீ ஒத்த வேஷம் தரிக்கிறவன். Because you are a compromiser. பாருங்க இவரும் தலைவர் இங்க பாருங்க, இந்த ஜனம் பொல்லாத ஜனம். So he was also saying that these people are prone to evil. மேல கோபம் மூளாதிருப்பார். Let not the Lord எங்களுக்கு முன்பாக செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணுன்னு சொன்னாங்க. These people, they told me to make a god before them. உடனே 24ஆம் வசனம், நான் உடனே பொன்னுடைமைகளை எல்லாம் உள்ளவனே கழட்டித்தான்னு சொன்னேன். And so in verse 24 I told them, whoever has got any gold, let them tear it off. உடனே அது அவங்க அப்படியே கொடுத்தாங்களா? So they gave it to me. நான் அப்படியே நெருப்புல போட்டேன். Then I threw it into the fire. ஹலோ, இங்க பாருங்க, நல்லா வேதம் எவ்வளவு தத்ரூபம்ன்றதை உங்களுக்கு சொல்லி தரேன். See, I'm telling you how real the scripture is. நல்லா கைட்டி என்கிட்ட கையில கொடுத்தாங்களா? See, all these people, they gave those golden ornaments to me. உடனே வாங்கி நான் அப்படியே நெருப்புல போட்டேன். I got that and then I threw it into the fire. உங்களுக்கு தெரியுமா விஷயம்? You know what happened? அதுல இருந்து அந்த கண்ணுக்குட்டி வந்துச்சு. Oh, only from there this calf came out. பச்சை பொய், வடிகட்டின பொய், அவ்வளவும் பொய். It was a pure filtered lie and everything was a lie. இவர் நகையை கொடுத்தாங்களா, அந்த பொண்ணு ஆபரணம் கொடுத்தாங்களா, நெருப்புல போட்டாராம், நெருப்புல இருந்து உடனே கண்ணுக்குட்டியா வந்து நின்னுச்சாம். And these people, they gave him all these gold and then he threw it into the fire and from the fire this calf came out. ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, என்னது எல்லாத்துக்கும் நெய் வடியுதுன்னா கேட்கறவனுக்கு என்ன, கேழ்வருகளை நெய் வடியுதுன்னா கேட்கறவனுக்கு புத்தி எங்கடா போச்சுன்னு அந்த ராகி. They say that in the ragi, if they say that they're getting this ghee, where has your sense gone? நிறைய புரியல உங்களுக்கு எல்லாருக்கும். கேழ்வரகுல கேழ்வரகு, you know this ragi, அந்த கேழ்வரகுல நெய் வடிதான். They say that from that ragi they get this ghee.
சில பேர் இங்க உட்காந்து ஆமா ஆமா நெய் வடியுதுல அப்படின்றான். And many people sitting here will say, yes, yes, ghee is coming out of it. ஒரு சில புத்திமான்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க, But some wise people who are sitting here, பிரகாசம் பிரதர் நல்லா தான் இருந்தாரு, Prakasam brother was very good இப்போ until now. கதை விட ஆரம்பிச்சிட்டாரு. Now he started saying stories. கேழ்வரகுல நெய் வடிதான். Oh, this ghee is coming out of this ragi. இவர் பாருங்க, Look at this person. பொண்ணை எடுத்து நெருப்புல போட்டாராம். He threw this gold into the fire. உன கண்ணுக்குட்டி வந்துருச்சாம். And this calf came out. பச்சை பொய்ங்க, மோசேக்கு முகத்துக்கு முகமாய் பொய் பேசி கொண்டிருக்கிறான். And this was a pure lie, and he said this to the face of Moses. ஏன் தெரியுமா, நான் அதான் அடிக்கடிக்கு உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கிறதுக்கு காரணம். That's why I often tell you. நான் அடிக்கடிக்கு உங்ககிட்ட நான் இந்த பொய் பேசாதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அதான். This is the reason why I tell you, do not speak lies. நீ ஏன் தெரியுமா பொய் பேசுற? You know why you speak lies? நான் சொல்லட்டுமா? Shall I tell you? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? You know what Apostle Paul says? மனசாட்சியில உனக்கு சூடு விழுந்து போச்சு, அதனாலதான். Because you are seared in your conscience. மனசாட்சி உன்னை பாதர் பண்ண மாட்டேன். That's why your conscience does not bother you at all. நீ பொய் சொன்னாலும் கூட, மோசேயா தேவனுக்கு 40 நாள் அவர் பிரசன்னத்துல இருந்து வந்திருக்கிறான். Now Moses has come out from the presence of the Lord. அவன் தேவ பிரசன்னத்திலிருந்து வந்திருக்கிறான். He has come from the presence of the Lord. அவன் முகத்துக்கு முன்ன வந்து அப்படியே நீ வந்து பொய் சொல்ற. And to his face you are telling this lie. எப்படி தெரியுமா நீ இந்த பொய் சொல்ல ஆரம்பிச்ச? You know how you began to say this lie? 40 நாளும் தேவன் உன்னை உணர்த்துகின்ற வேளை உன் மனசாட்சி நீ சூடு பண்ணிக்கிட்டே இருந்த. In all these 40 days when the Lord convicted you, you only seared your conscience. எப்பெல்லாம் உன் மனசாட்சி நீ சூடு பண்றியோ, whenever you sear your conscience, அப்பெல்லாம் இந்த மாதிரி பச்சை பொய் சொல்லிட்டே இருப்பீங்க. in all those times you will say lies like this. அத மாத்திரமா நீ பண்ண? Did you only do that? நீ அத மாத்திரம் பண்ணல. You just did not do that alone. 25ஆம் வசனம் பாருங்க, மோசே சொல்ற 25வது வசனம். Look at verse 25. ஜனங்கள் தங்கள் பகைவர்களுக்குள்ளாய் அவமானப்படத்தக்கதாக. And for these people were they became enemy, அதாவது சத்துருவுக்கு முன்பாக ஜனங்களை மோசே என்ன பண்ணனா அவமானப்படுத்தினான். Before their enemies he shamed them. அதோட மாத்திரம் இல்ல, ஆரோன் Aaron, before the enemies, Aaron shamed all these people. அதோட மாத்திரம் இல்ல, not only that, ஜனங்களை நிர்வாணமாக்கினான். He made them to be naked. நான் சொல்லுங்க, வேதம் சொல்லுது பாருங்க. I am not saying, but God's word is saying. 25வது வசனத்தை படிச்சு பாருங்க. Look at verse 25. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணியமாக்கி இருந்தான். Now when Moses saw that the people were out of control, for Aaron had let them get out of control to be a derision among their enemies. மோசே எப்படி சொல்லியிருப்பாங்கல்ல? How would have Moses said that? என் ஜனங்களுக்கெல்லாம் எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி வச்சிருந்தேன். How did I dress my people? எவ்வளவு அழகா வச்சிருந்தேன் இவங்களை. How beautifully they were dressed. என் பிள்ளைகள்லாம் தேவனுக்கு முன்னாடி எவ்வளவு அழகாய் நின்று கொண்டிருந்தாங்களே. You know how beautifully my children were all standing before the Lord. பொறாமை நிமித்தம் என் ஜனங்களை எல்லாம் நிர்வாணமாக்கிட்டியாடா படுபாவி அப்படினு சொல்லியிருப்பார். But you, because of your jealousy, you made all my people to be naked. உன்னுடைய பொறாமை நிமித்தம் உன் புள்ள நிர்வாணமா இருக்கான் தெரியுமா உனக்கு? Because of your jealousy, your own children are naked. உன் பொறாமை நிமித்தம் உன் மக நிர்வாணமா இருக்கறா தெரியுமா உனக்கு? You know what? Because of your jealousy, your own daughter is naked. உனக்கு இருக்கிற பொறாமை நிமித்தம் உன் மனைவி நிர்வாணமா இருக்கறா தெரியுமா உனக்கு? Because of your jealousy, your wife is naked. உன்னுடைய பொறாமை நிமித்தம் உன் புருஷன் நிர்வாணமா இருக்கறான் தெரியுமா உனக்கு? Because of your jealousy, your husband is naked. பொறாமை, jealousy. திரும்பினாரா தலைவர்? Did our leader repent? இல்ல, திரும்பவே இல்ல. He did not even repent. 35ஆம் வசனம் இப்படி முடிக்குது இப்படி. Verse 35 ends like this. ஆரோன் செய்தானே அந்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார்னு எழுதப்பட்டிருக்கு. The Lord smote the people because of what they did with the calf which Aaron had made. எகிப்துல கூட தேவன் இந்த ஜனங்களை உபாதிக்கல. Not even in Egypt did the Lord smite these people. பார்வோனை தான் உபாதித்தார், அந்த ஜனங்களை உபாதைக்குள்ள கொண்டு போனார். He only smote Pharaoh, but he did not smite these people. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்று நடைபெறல. Nothing happened to the people of Israel. ஒரு பொறாமை உள்ள ஒருவன் அங்க இருக்கிற ஜனங்களை உபாதைக்குள்ள நடத்துறான். One man who was jealousy, now
led all these people into these அதனால diseases. சொல்றேன் உங்களை எல்லாருக்கும், That's why I'm telling all of you. பொறாமை பொன் கன்று குட்டிகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். This jealousy will make gold calf in your lives. நான் பார்த்துனே தான் இருக்கிறேன் எல்லாத்தையும். I'm watching all these things. இவருடைய பொறாமையினால அங்க வீட்டுல பொன்று குட்டி ஒன்னு கண்ணுக்குட்டி, ரெண்டாவது கண்ணுக்குட்டி, மூணாவது கண்ணுக்குட்டி, நாலாவது கண்ணுக்குட்டி, 5, 6, 7, 8 வீடு நிறைய பார்த்தா கண்ணுக்குட்டியா இருக்கும் உங்களுக்கு. Because of this man's jealousy, I see in his house there's 1 calf, 2 calves, 3, 4, 5, 6, 7, 8. அந்த வீட்டுல போனீங்கன்னா உங்க ஆவியில நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் கண்ணுக்குட்டியா இருக்குது இந்த வீட்டுல. If you go into that house, in your spirit you can notice, what is this? This house is full of calves. பொறாமை, Jealousy. அந்த பொறாமைனால என்ன நடக்குது? Because of that jealousy, what happens? தைரியமா போய் பேசுற, Boldly they speak lies. கொஞ்சம் கூட நீ அப்படி ஒரு கூச்சமே உனக்கு வர மாட்டேங்குது. You do not even feel shy to say that அப்படியே lie. இயற்கையா உங்ககிட்ட இருந்து பொய் அப்படியே பிரவாகித்து வருது உங்ககிட்ட இருந்து பொய். Naturally this lie is flowing out of you. நீ அப்படி பொய் பேசும்போதெல்லாம் நான் என்ன நினைப்பேன்னா, Whenever you speak lies, this is what I think. இது மனசாட்சியில சூடுண்டது. These are people who are seared in their இது conscience. தேவனை ஆராதிக்காத கூட்டம். This group of people, they are not people who worship God. உங்களுக்கு சுத்த மனசாட்சி இருக்குதுன்னு சொன்னா, If you have a pure conscience, நீங்க தேவனை சுத்த இருதயத்தோட கூட நீங்க ஆராதிப்பீங்க. you would have worshipped the Lord with a pure heart. தேவன் என்னுடைய சாட்சி. The Lord is my witness. என்னுடைய அனுதின ஜெபத்துல இது ஒண்ணே வாழ்க்கையில. This is one of my prayers. நான் அனுதினமும் ஆண்டவர்ட்ட நான் ஜெபம் பண்ற ஜெபத்துல ஒரு ஜெபம். This is one of the prayers which I make every day. ஆண்டவரே, நான் சுத்த மனசாட்சியை பாதுகாத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. Lord, help me to preserve a pure conscience. நான் எந்த விதத்திலாவது என் மனசாட்சி நான் சூடு பண்ணாதபடிக்கு நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, help me to not to sear my conscience in any way. என்னை நியாயப்படுத்த கூடாது நான். Lord, I should never justify என் myself. மனசாட்சியில நீ ஒன்னு சொன்னீங்கன்னா உடனே அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. In my conscience, if you say one thing, Lord, help me to obey that immediately. பொய்யனாய் நான் மாறிட கூடாது. I should never become a liar. ஆண்டவரே, நான் இவனை போல நான் இருந்திர கூடாது நான். Lord, I should not be like this person. இவன் உடனே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். See, he immediately started saying lies. உடனே ஜனங்களை பார்த்து பகைஞ்சவன் எல்லாரும் பார்த்து ஜனங்களை ஜனங்கள் பகைவனுக்கு முன்பாக ஜனங்களை அவமானப்படுத்தினான். He started to shame those people of God before his enemies. ஜனங்களை எல்லாம் நிர்வாணி ஆக்கி விட்டான். He made all those people of God to be naked. பாத்திருக்கியா? Have you noticed this? இப்போ கல் எடுத்து ஆரோன் மேல அடிக்க போறீங்களா? Are you going to stone Aaron? நான் சொல்றேன், இங்க நிறைய ஆரோன் உட்கார்ந்துக்கறீங்க. I am telling you, there are many Aarons sitting here. சில ஆரோன்கள் இங்க, சில சகோதரிகள், சில ஆரோன்கள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. There are some sisters Aarons sitting here. உங்ககிட்ட இருக்கிற பொறாமை நிமித்தம் நீங்க பொய்யை துணிகரமாய் பொய்யை சொல்லிட்டு கிடக்காங்க. Because of the jealousy that is in you, you are boldly saying lies. சாத்தானுக்கு முன்பாக உங்க பிள்ளைகளை அவமானப்படுத்துறீங்க நீங்க. And before Satan, you are making your children to be naked. உங்க பிள்ளைகளை நிர்வாணமாக்கி அந்த நிர்வாணத்தை ரசிக்கிறவங்களா இருக்கீங்க நீங்க. You are making your children to be naked and you are enjoying that nakedness. யூடியூப்ல யாராவது ஒருத்தன் அவன் போனோகிராஃபர் யூடியூப்ல போனோகிராஃபி பார்க்கறியா அப்படின்றீங்க நீங்க. But if someone watches pornography in their mobile phones, you are saying, are you watching pornography? நான் சொல்வேன், போனோகிராஃபி பார்க்கறவன் கட்ட பொறாமையா இருக்கிற உனக்கு தான் ஐயோ. I'll tell you, more than that person who watches pornography, it is woe to you. தேவன் உன்னோடு கூட இருக்கவே மாட்டார். The Lord will never be with you. இப்ப சரி, இதெல்லாம் நான் எப்படி விடுதலை ஆகிறது? So how can I be freed from this? ஆமா பிரதர், என்கிட்ட பொறாமை இருக்குதான் செய்யுது. Yes brother, there is jealousy with me. சபையில ஒரு இளையவனை தூக்கும்போது எனக்குள்ள அப்படியே பத்தி எரியுது எனக்கு உள்ள. When someone young is being lifted in this church, this jealousy is burning within me. நேத்து நமக்கு முன்ன இருந்தது இன்னைக்கு புல்பிட்ல இருந்து பேசுது. One who was there with us, now he is standing there in the pulpit and speaking to us. தலை நரைச்சு போன நாம எல்லாம் பின்னால உட்கார்ந்து உங்க பேசுறத நம்ம கேட்க வேண்டியதா இருக்குது. And we who are gray haired, we have to sit at the back and listen to all these. கொடல்ல இருந்து பத்தி எரியுது அப்படியே. And this is burning from within you. அப்படியே போய் தேவன்கிட்ட சொல்லுங்க. Go to the Lord and just say this. ஆண்டவரே, இளையவன் எழுந்து வருகின்ற வேளையில, Lord, when this young person is coming up, என் இருதயம் களி ஊறல ஆண்டவரே. my heart is not rejoicing. பற்றி எரியுது ஆண்டவரே. Lord, it is burning within me. எனக்கு உதவி செய்யுங்க. Lord, help me. என் பேர் இல்ல, Lord, not my name. என் பேர் முதலாயதுல மறக்கப்பட்டு போகட்டும். Let my name be forgotten. நான் இங்க என் ஜெயஸ்தம்பத்தை நாட்ட நான் இங்க வரல ஆண்டவரே. Lord, I have not come here to establish my victory. வயசுல சிறியவனோ பெரியவனோ யாரா இருந்தாலும் கூட சரி. Lord, whoever be it young or old. தேவனே,
உம்மால் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகளை எடுத்து உபயோகப்படுத்துங்க. Lord, you take all those anointed ones and use them. நான் செத்து போன பிற்பாடு நான் கேள்விப்படக்கூடாது ஆண்டவரே. Lord, I should not hear these news after I am dead. நான் உயிரோடு இருக்கும்போதே நான் என் கண்கள் பார்க்கணும். Lord, when I am alive, my eyes should see என் this. பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கறாங்கன்ற நிம்மதியோடு நான் போணும் ஆண்டவரே. I should go peacefully saying that my children are walking in the ways of the Lord. சிமியோனை போல நானும் சொல்லணும் ஆண்டவரே, என் ரட்சணித்தை என் கண்கள் கண்டதுன்னு சொல்லிட்டு நானும் சொல்லணும் ஆண்டவரே. Like Simeon, I should be able to say, my eyes has seen the salvation of the Lord. நீங்க தேவன்கிட்ட கேட்டு பாருங்க. You ask the Lord. பொறாமை இருக்குன்னு ஒத்துங்க. You acknowledge that there is jealousy in you. பச்சை பொய்யை நான் தேவன் பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. You tell the Lord, Lord, I am a pure liar. ஆண்டவரே நான் ஜனங்களை பகைவனுக்கு முன்பாக ஜனங்களை அவமானப்படுத்துறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. You tell the Lord, that Lord, I am shaming my people before the enemies. ஆண்டவரே நான் போனோகிராஃபி பார்க்கறதுல ஆனா ஜனங்களை நிர்வாணமாக்கி அவங்கள பார்க்கறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. Lord, I don't watch pornography, but then I make these people to be naked and enjoy that. ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்களேன் நீங்க. You tell all these things to the Lord. என்னை விடுதலையாக்கின ஆண்டவர் உங்களையும் விடுதலையாக்குவார். The Lord who freed me, he will free you also. நான் தேவன்கிட்ட போய் நியாயப்படுத்தவே மாட்டேன். I will not go to the Lord and justify myself. நியாயப்படுத்தினாலும் நான் எவ்வளவாய் நான் கேடுகட்டவனாய் மாறணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். I'll tell you, because I justified, I know how wicked I became. நிறைய பேர் அப்படிதான். உங்களை நியாயப்படுத்தினால தான் இன்னும் நீ வளராம இருக்கிறீங்க. Many of you are like this because you are justifying yourself. You are not growing spiritually. உங்களை விட சின்ன பிள்ளைங்க, உங்களை விட வயசு கம்மியா நீங்க பார்த்து பிறந்த பிள்ளையா கூட இருக்கலாம் அது. But people who are younger to you, who are much younger to you, you would see them. அவன் ஒரே ஒரு சின்ன காரியத்துக்கு கூட அவன் நியாயப்படுத்த மாட்டான். They would not even justify themselves even for a small thing. தேவன் அவன் மேல அபிஷேகத்தை தேவன் வச்சிருப்பாரு. The Lord would keep the anointing on them. அவன் ஒரு வார்த்தை பேசினானா போதும் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். If he speaks one word, then our hearts will burn with fire. அப்படிப்பட்ட பசங்களை தான் மேடையில் நான் புல்பிட்ல ஏத்துறது. Such people I will ask them to come on to the pulpit. இவன் எனக்கு தெரிஞ்சவன், எனக்கு பழக்கமான பையன். This person is very known to me, is familiar to me. இவர் எப்பவுமே எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார் அழகா, அதனால நான் இவரதன்றேன். This person, he always translates for me, so I will always use him. கிடையவே கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. It's not like that. தேவன் பார்க்கிற மனுஷரை நான் பார்த்துனே இருப்பேன். I'm looking unto those people whom the Lord is watching over. தன் சகோதரன் துன்பப்படுகின்ற வேளையில இவருக்கு காட் ஆஃப் என்டர்டெயின்மெண்டா இல்லனா இவருக்குள்ள துக்கம் இருக்கான்னு பார்ப்பேன். When a brother is suffering, I will see who is his God. Is the entertainment is God, or is there that or is he caring for his brother? நிறைய பேருங்களா. I've seen many people. நான் சொன்னது போல பொன் கன்றுக்குட்டி ஒன்னு உள்ள. They will always have this gold calf within them. God of entertainment. God of entertainment. அவங்க பொன் கன்றுக்குட்டி அதான். That is their gold calf. அந்த entertainment இல்லன்னு சொன்னா, if they do not have that entertainment, தொட்டாசினிங் போல சுருன்னு சுருங்கிக்கும். They will be like this touch me not. They will shrink like that. அது இருந்ததுன்னு சொன்னா, if it is there with them, 62 பல்லு தெரியும். And all those 62 teeth will be visible. கேட்கிறது காது உள்ளவர்கள் கேட்க கடவுள். Those of you who have ears to hear, let them hear.